வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் ட்ரெயின் பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. A train runs at the speed of 30 meter per second. What is the speed of the train in kilometer per hour? ஒரு ட்ரெயின் ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் செல்கிறது. கணக்கின்படி அந்த ட்ரெயினின் வேகம் என்ன? ஒரு மணி நேரத்திற்கு 18/5 108 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. A train moves with a speed of 108 kilometers per hour. Its speed in meter per second. ஒரு ட்ரெயின் ஒரு மணி நேரத்திற்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் செல்லும்? ஒரு செகண்டுக்கு 5/18. ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் செல்கிறது. A train 300 meter long passed a platform 900 meter long in 1 minute 12 seconds. What was the speed of the train? 300 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் 900 மீட்டர் நீளமான ஒரு பிளாட்ஃபார்மை 1 நிமிஷம் 12 செகண்டில் கடக்கிறது எனில் அந்த ட்ரெயினின் வேகம் என்ன? 300 மீட்டர் நீளமுள்ள ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 900 மீட்டர் இதை கடந்த பிறகு 1 நிமிஷம் 12 செகண்ட் ஆகிறது. இதன் மூலம் 900 + 300 மீட்டர் 1200 மீட்டர் கடந்த பிறகுதான் 1 நிமிஷம் 12 செகண்ட் ஆகிறது. 1 நிமிஷம் 60 செகண்ட் + 12 72 செகண்ட். இன்ட்டு ஒரு மணி நேரத்திற்கு 18/5. ட்ரெயினின் வேகம் என்ன? ஒரு மணி நேரத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. A train 400 meter long passed a platform 1000 meter long in 1 minute 10 seconds. What was the speed of the train? 400 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் 1000 மீட்டர் நீளமான ஒரு பிளாட்ஃபார்மை 1 நிமிஷம் 10 செகண்டில் கடக்கிறது எனில் அந்த ட்ரெயினின் வேகம் என்ன? ஒரு மணி நேரத்திற்கு. ட்ரெயினின் நீளம் 400 மீட்டர். இது 1000 மீட்டர் நீளம் கொண்ட பிளாட்ஃபார்மை கடந்த பிறகு 1 நிமிஷம் 10 வினாடிகள் ஆகிறது. இதன் மூலம் 1000 + 400 1400 மீட்டர் கடந்த பிறகுதான் 1 நிமிஷம் 10 செகண்ட் ஆகிறது. 1 நிமிஷம் 60 + 10 70 செகண்ட் இன்ட்டு ஒரு மணி நேரத்திற்கு 18/5. ட்ரெயினின் வேகம் என்ன? மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. In what time will a train 200 meter long cross an electric pole if its speed 144 kilometer per hour? 200 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் ஒரு மணி நேரத்திற்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இது ஒரு மின்சார கம்பத்தை கடந்த பிறகு எத்தனை செகண்டில் கடக்கும்? 144 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு. ஒரு செகண்டுக்கு 40 மீட்டர் கடக்கும் எனில் 200 மீட்டரை கடப்பதற்கு 5 செகண்ட் ஆகும். A train 240 meter long passed an electric pole in 24 seconds. How long will it take pass a platform 650 meter long?
240 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் ஒரு மின்சார கம்பத்தை 24 செகண்டில் கடக்கிறது. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் கடக்கிறது. A train 240 meter long passed an electric pole in 24 seconds. How long will it take to pass a platform 650 meter long? 240 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் ஒரு மின்சார கம்பத்தை 24 செகண்டில் கடக்கிறது. மேலும் அதே ட்ரெயின் 650 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பிளாட்ஃபார்மை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட நொடிகள் எவ்வளவு? முதலில் மின்சார கம்பத்தை கடப்பதற்கு எத்தனை செகண்ட் ஆகும்? ட்ரெயினின் நீளம் 240. இந்த ட்ரெயின் மின்சார கம்பத்தை கடந்த பிறகு 24 செகண்ட் ஆகிறது. 24 செகண்டில் 240 மீட்டர் எனில் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் கடக்கும். மேலும் அதே ட்ரெயின் 240 மீட்டர், இந்த ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கடந்த பிறகு எத்தனை செகண்ட் ஆகும்? இதன் மூலம் ட்ரெயினின் நீளம் மற்றும் பிளாட்ஃபார்மின் நீளம் இதை கூட்ட வேண்டும். 890 பை ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் எனில் 890 மீட்டரை கடப்பதற்கு 89 செகண்ட் ஆகும். A train 180 meter long goes with a speed of 54 km per hour crosses a tree. The time taken by train to cross the tree. 180 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு மரத்தை கடக்கிறது. மரத்தை கடந்த பிறகு எத்தனை நொடிகள் ஆகும்? ட்ரெயினின் நீளம் 180, மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகம். ஒரு மரத்தை கடந்த பிறகு எத்தனை செகண்ட் ஆகும்? ஒரு மணி நேரம். ஒரு செகண்டுக்கு 5/18. ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் எனில் 180 மீட்டருக்கு 12 செகண்டில் கடக்கும். A train 120 meter long runs with a speed of 36 km per hour takes 20 seconds to pass a bridge. What is the length of bridge? 120 மீட்டர் நீளம் 36 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ட்ரெயின் செல்கிறது. இது ஒரு பாலத்தை கடந்த பிறகு 20 செகண்ட் ஆகிறது எனில் பாலத்தின் நீளம் என்ன? பாலத்தை கடந்த பிறகு 20 செகண்ட். இந்த ட்ரெயினின் வேகம் மணிக்கு 36 கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 5/18. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் 20 செகண்டுக்கு 20 × 10 200 மீட்டர் மொத்தமாக கடக்கிறது. இதன் மூலம் ட்ரெயினின் நீளம் 120 மீட்டர், மீதமுள்ளது 80 மீட்டர் பாலத்தின் நீளம்.